அடுத்ததாக இந்த ஆடையோடு சம்பந்தப்படுற விஷயத்துல நிறங்களி தானே. நிறங்கள்ல பொதுவான ஒரு அடிப்படை ஆண்களுக்கு ஒரே ஒரு நிறத்தை தவிர ஏனைய எல்லா நிறமும் அனுமதிக்கப்பட்டது. ஒரு நிறம் என்ன, இந்த காவி நிறம் தானே. காவி நிறம் இது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாம வேற எந்த நிறமாக இருந்தாலும் அது தடுக்கப்படவில்லை. சிவப்பு சம்பந்தமான ஹதீஸ், ஏனைய கலர்கள், சில கலர்கள் சம்பந்தமான எல்லாமே பலவிதமான செய்திகள், ஆதரவுமான கிடையாது. அந்த சிவப்புல அந்த சிவப்பாயிருக்குமே அது யாருமே பெருசா அணிகிறது இல்லை முஸ்லீம்கள். பெரும்பாலும் அந்த கட்டி சிவப்பாயிருக்குமே அதுதான் அந்த ஹதீஸ். ஒருவேளை சில அறிஞர்கள் சஹீஹ்னு சொல்றாங்க. அப்படி சஹீஹ் என்று இருந்தால், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிவப்பு அணிஞ்சிருக்கிறாங்க ஹதீஸ் வருது. அப்ப என்ன சிவப்புண்டு வர அது தடுக்கப்படுறதாக வார செய்திகள் பலவீனமான செய்திகள். ஒருவேளை அது சஹீஹ் எடுத்தாலும் அந்த கட்டி சிவப்பாய்க்குமே அது யாருமே பெருசா அணிகிறது இல்லை. அதுதான் அதன் அர்த்தம்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அந்த காவி நிறம் என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆடைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆடையாக கட்டி அந்த காவி நிறத்தை நம்ம அணியக்கூடாது. ரைட். இப்ப பச்சையோ அது மாதிரி வேற நீல நிறம், வேற என்ன நிறம் உங்களுக்கு விருப்பமா இருக்கு அதை அணிஞ்சு கொள்ளலாம்.